ஹாய் ஹலோ வெல்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? விஜய் ஆண்டனி நடித்த நூறுசாமி படம் அண்ட் கிரீடம் ரெண்டு படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். முதல்ல நூறுசாமி படத்தோட ஸ்டார்டிங்கில் ஒரு கிராமத்தை காட்டுறாங்க. அந்த கிராமத்தில் தான் நம்ம ஹீரோயின் சுவாதிகா இருக்காங்க. உங்களுக்கு கல்யாணம் ஆன கொஞ்சம் வருஷத்துலேயே உங்களோட ஹஸ்பண்ட் இறந்துடுறாரு. இவங்களுக்கு ரெண்டு பையன் இருக்கான். ஊருக்குள்ள இருக்க ஆம்பளைகளுக்கு ஏதாவது சீண்டல் பண்ணாலுமே எதையுமே பொருட்படுத்தாம சின்ன வயசுல இருந்தே இவங்க ரெண்டு பேரையும் நல்லா படிக்க வைக்கிறாங்க. ஊருக்குன்னு ஒரு நாட்டம் இருப்பார்ல, அவர் இந்த பையனை கூப்பிட்டு கேட்குறாரு, உங்க அம்மா ஏன் தனியாவே இருக்காங்க, இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படி சொல்லி கேட்குறாங்க. இந்த பையன் அதுக்கு கோவப்பட்டு ரொம்ப திட்டிடுறான். ஒரு கட்டத்துக்கு அப்புறம் இவங்க ரெண்டு பேரும் நல்லா படிச்சு காலேஜ்லாம் முடிச்சு பெரிய ஆளா வந்துடுறானுங்க. அப்போ இந்த பசங்களும் லவ் பண்ணிட்டு இருக்கானுங்க. அப்போதான் எங்களுக்கு ஒன்று தோணுது, நம்ம அம்மா ஏன் தனியா இருக்காங்க, உங்களுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு அந்த டைம்ல தான் அந்த பசங்களுக்கு தோணுது. உடனே இவங்க அம்மாட்ட கல்யாணம் பண்ணிக்கிறியா அம்மா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இவங்க அம்மாவுக்கு அப்ப கல்யாணம் பண்ணிக்கிற இஷ்டமும் இல்லை. ஊர் மக்களும் அந்த ஏத்துக்கிற நிலைமையில இல்லை. இதுக்கப்புறம் என்னாச்சு அப்படிங்கறதான் படத்தோட ஸ்டோரியே. ஹீரோ விஜய் ஆண்டனி ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கொஞ்ச நேரம் தான் வருவாரு, செகண்ட் ஹாஃப்ல தான் ஃபுல்லா வருவாரு. படம் ஃபுல்லாவே சென்டிமெண்டா தான் வச்சு எடுத்து வச்சிருக்காங்க. ஒரு விதவையான பெண்ணு மறுபடியும் கல்யாணம் பண்ணக்கூடாதா, கல்யாணம் பண்ணா என்ன ஆகும் அப்படிங்கறத மெயின் பிளாட்டை வச்சு இந்த படத்தை எடுத்திருக்காங்க. படத்துல ஹீரோயின் சுவாதிகாவோட நடிப்பு அருமையா இருக்கும். இவங்களுக்காக படத்தை போய் கண்டிப்பா தியேட்டர்ல பார்க்கலாம். இப்போ மலையாள பிலிமான திரீடம் படத்தை பத்தி பார்ப்போம். படத்துல நம்ம ஹீரோ பேர் விஜய் ராதாகிருஷ்ணன். இவர் எஸ்ஐயா வேலை பார்த்துட்டு இருக்காரு. இடுக்கி டிஸ்ட்ரிக்ட்ல இருக்க ஒரு பிளேஸ்க்கு இவரை டிரான்ஸ்ஃபர் பண்றாங்க. சரி, போற ஊர் எப்படி இருக்கும், கிரைம் கொள்ளையெல்லாம் இருக்கான்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலயும் விசாரிச்சுட்டே போறாரு. அங்க எந்த பிரச்சனையும் வராது, ஸ்மூத்தா இருக்கும் அப்படி சொல்லிட்டு போற எல்லா மக்களுமே சொல்லிட்டு இருக்காங்க. இவரும் ஒரு வழியா அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் சேர்ந்துடுறாரு. அங்க கிருஷ்ணன் ஒரு கான்ஸ்டபிள் ஒருத்தர் வேலை செஞ்சுட்டு இருக்காரு. அவரு ரொம்ப நல்லவர், எல்லார் மேலே ஒரு மரியாதை கொண்டவர். இப்போ இந்த எஸ்ஐயா வந்திருக்கவரை ரொம்ப நல்லா கவனிக்கிறாரு. நல்லா போயிட்டு இருக்க அந்த ஊர்ல திடீர்னு ஒரு மர்டர் கேஸ் ஒன்று வருது. அதாவது காட்டுக்குள்ள ஒரு கை மட்டும் தனியா வெட்டி இருக்கதா தகவல் வருது. இந்த போலீஸ் டீமும் போய் பாக்குறாங்க, கை மட்டும் தனியா வெட்டி கிடக்குது. சரி, அதை எப்படியாவது கண்டுபிடிச்சிடலான்னு பார்த்தா அதுக்குள்ளேயும் ஒரு நகையெல்லாம் கொள்ளையடிச்சிட்டு போயிடுறாங்க ஒரு இடத்துல. இது மாதிரி அடுத்தடுத்து கொலை கொள்ளை கொலை கொள்ளைன்னு மாத்தி மாத்தி நடந்துகிட்டே இருக்கு. மேலிடத்துல இருந்து ப்ரெஷர் வந்துகிட்டே இருக்கு. இது வரைக்கும் இப்படி இல்லை, நீ வந்ததுல இருந்து இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பேரையே கெடுக்கிற மாதிரி சொல்லி திட்டுறானுங்க. இதையெல்லாம் யார் பண்ணா, எதுக்காக பண்ணா அப்படிங்கிறத கிளைமேக்ஸ்ல தான் நமக்கே தெரியும். அப்போ ஒரு பயங்கரமான ட்விஸ்ட் ஒன்று இருக்கும். இந்த படம் ஓடிடியில் ரிலீஸ் ஆயிருக்கு. மறக்காம போய் பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. டாடா பை பை, சி யூ.